சமயம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. கம்பன் கழகம் நடத்திய ஒரு விழாவில் வைரமுத்து அவர்கள் பேசின சில கருத்துக்கள் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவினர் இந்துக்களினுடைய உணர்வை பாதிக்கிற வகையில வைரமுத்து அவர்கள் பேசியிருக்கிறாருன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ராமர் ஒரு மனநோயாளி அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு. என்ன காரணம், ஏன் இப்படி குறிப்பிட்டாரு? இது பாஜகவின் சொல்லக்கூடிய அளவுக்கு இது அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நானு கம்பராமாயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி கோல்வார்கர் யாருன்னு நீங்க போய் கமலாலயத்துல இருக்கிற 4-5 பீசுங்கிட்ட கேளுங்க. அவரு நமக்கு தெரியாதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க, தெரியாது. சரி, ராமாயணத்துல 4 கதை சொல்லுங்க, தெரியாது. இவங்களுக்கு எதுவுமே படிக்க மாட்டாங்க, வரலாறு தெரியாது, இலக்கியங்கள் படிக்க மாட்டாங்க. ஆனா உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பேசுறாருன்னா அது குறை சொல்ல தெரியும். இந்துக்கள் மனம் புண்பட்டுருச்சுன்னு அடிச்சு விட தெரியும். இது ஒரு அயோக்கியத்தனமான ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா வைரமுத்து இல்ல, வைரமுத்து மட்டும் சொல்லல, இத பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. கம்பராமாயணத்துல வாலி வதைப்படலம்னு ஒரு படலம் இருக்கு. வாலி வதைப்படலத்துல வாலியாக ஒரு கேரக்டர் வருவாரு, அவர் சொல்றதா இது. ராம ஏன்டா என் மேல வில்ல விட்டான், ராம ஏன் என் மேல வில்ல விட்டான், அவன் மனைவிய பிரிஞ்சுட்டான், அதனால மதி மயங்கி போனான், அது என்ன நடக்குதுன்னு தெரியாம அவன் மனசு குழம்பி போய் என்னை கொன்னுட்டான். இது கம்பர் சொன்னது. இப்ப நான் என்ன கேக்குறேன், நீ கம்பராமாயணத்தை படிச்சுட்டு இப்படி கம்பர் சொல்லவே இல்ல, எதுக்கு வைரமுத்து சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆவியை ஜனகன் பெற்ற தேவியை, அதாவது அன்னத்தை, அமுதின் வந்த தேவியை பிரிந்த பின்னால் திகைத்தனை போலும். பிரிந்த பின்னால் திகைத்தனை போலும்ன்றதுக்கு அர்த்தம் மனசு விட்டு அப்படியே நின்னுட்டாரு, அதிர்ச்சி ஆயிட்டாரு, மனம் குழம்பி போயிட்டாருன்னு அர்த்தம். இத என்னைக்காவது போய் சொற்பொழிவாவது கேட்டிருக்கணும் இந்த கும்பலு. எதை பார்த்தாலும் மனசு புண்ணாயிரும். இவனுங்களுக்கு புண்ணாகிறதே பொழப்பா இருக்குங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு உட்கார முடியாது. காரணம் என்னன்னா, அறிவியலோ வரலாறோ இலக்கியமோ வாசிக்காத ஒரு தற்குறி கும்பல் தான் இந்த கும்பலு. எனவே இவர்களுக்கு அடிக்கடி மனம் புண்படுத்துகிறது என்றால் வரலாறும் இதிகாசமும் தெரியாத கும்பல் என்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா. அப்படிதான் நான் இந்த விஷயத்த நான் முதல்ல அணுகிறேன். வைரமுத்து அவர்கள் ஏற்கனவே தமிழாற்றுப்படை அப்படின்ற ஒரு விஷயத்த படைச்சிருந்தாரு. அதுலயுமே நிறைய சர்ச்சைகள் வந்தது. ஆண்டாள் அவர்களை பத்தி பேசியிருந்தாரு, இப்ப ராமரை பற்றி பேசுறாரு. வைரமுத்து அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன, வேணும்னே இந்த மாதிரி பேசுறாரா, அப்படி பல கேள்விகள் எழுப்புறாங்களே. வைரமுத்து மட்டும் பேசலங்க, வைரமுத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு பெரிய கூட்டமே தமிழ்நாட்டுல பேசியிருக்கு. அண்ணா மேடையில ஏறி ராமாயணத்துக்கு எதிராக தீ பரவட்டும்னு சொற்பொழிவு புத்தகமாவே வந்திருக்கு. ராமாயணத்துக்கு எதிராக ராமாயணம் என்பது ஆரிய பார்ப்பன கும்பலினுடைய வேலை. ராமன் ஒருத்தனை வச்சுட்டு இவங்க எவ்வளவு உள்ளடி வேலை பார்க்கறான். இந்த ராமாயணத்தில் சொல்லப்படுகிற குரங்குகளும் கரடிகளும் கருப்பு நிறத்தை கொண்டிருக்கிற தமிழர்களை திராவிடர்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை இவர் மட்டும் எழுதல, நேருவும் தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. இங்க அந்த ராமாயணத்துல சொல்லப்படுகிற குரங்குகள், ராமாயணத்துல சொல்லப்படுற கரடிகள், இது மாதிரியான விலங்குகளாக அவர்கள் காட்டுவது, அரக்கர்களாக ராவணன் போன்றவர்களை எல்லாம் காட்டுவது எல்லாம் தமிழர்களை திராவிடர்களை இவர்கள் இப்படி குறிப்பிட்டார்கள் என்றுதான் அவர் எழுதுறாரு. அப்போ எல்லா தலைவர்களும் இதை பத்தி பேசியிருக்கிறாருங்க. அண்ணா பேசாத பேச்சா வைரமுத்து பேசிவிட்டாரு, திராவிட இயக்க மேடைகள் பேசாத பேச்சா வைரமுத்து பேசிட்டாரு. இதுல ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு இலக்கியத்துல ஆய்வு நடக்கும். இந்த கும்பல ராமராவே சாமியாவே நினைச்சிட்டு போகட்டும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது, அது அவங்க நம்பிக்கை. ஆனால் ராமாயணம் என்பது ஒரு இலக்கியம்னு வச்சுக்கிறோமே, ஒரு இலக்கியத்தை ஆய்வு செய்வாங்க. அதுல வர முன்ன பின்ன வர்ற ராமன் பேசுனதெல்லாம் நீங்க இன்னொன்னு நான் சொல்றேன், வாய்ப்பு இருக்கிறவங்க போய் படிங்க. ராமனும் சீதையும் கடைசியா சந்திப்பாங்களே அசோகவனத்துக்கு போயிட்டு வந்த பிறகு, ராவணனுடைய பிடியில சிக்கி அசோகவனத்துல இருந்த காலத்துல இருந்து பின்னாடி வந்த பிறகு ராமன் என்ன பேசினார் என்பதை நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறிடுவீங்க. சீதை மேல உங்களுக்கு இறக்கமே வந்துடும், அப்படி பேச்சு பேசியிருக்கிறாரு. இந்த கும்பல் படிக்காது. இந்த கும்பலுக்கு 4 விஷயம்தான் தெரியும். வதந்திய பரப்பு, இந்துக்கள் மனம் புண்ணாயிடுச்சுன்னு சொல்லு, அப்புறம் போய் எங்களுக்கு எதிரி இஸ்லாமியன்னு சொல்லு, நாங்கெல்லாம் இந்துக்கள்லாம் ஒருங்கிணைச்சு நிப்போம்னு சொல்லு. இந்த 4 மெட்டீரியல் தான் கையில வச்சு உருட்டிட்டு கிடக்குது இந்த கும்பலு. ஆண்டாளை பொறுத்த வரையில ஆண்டாள் தான்
உலகத்திலே உடல் மொழியை, பெண் உடல் மொழியை பேசிய ஒரு பொண்ணு ஆண்டாள். அவங்க ஒரு கவிஞர். ஆண்டாளுடைய கவிதைகள் உடலை பத்தி பேசும், தன்னுடைய காமத்தை பற்றி பேசக்கூடிய பாடல்கள் ஆண்டாளுடைய பாடல்கள் அதிகம். அதனாலதான் ஒரு காலத்துல ஆண்டாள சாமியாக்கி விட்டானுங்க. இந்த ஆய்வுல ஆண்டாள் யாராக இருப்பார்? ஆண்டாள ஒரு அரளி செடியினுடைய அந்த இதுல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து பெரியாழ்வார் வளர்க்கிறாரு. இந்த கதை கூட இந்த கும்பலுக்கு தெரியாது, அது வேற விஷயம். தெரியாத கும்பல் தெரிஞ்சுக்கிட்டுக்காக சொல்றேன். அதை எடுத்துட்டு வந்து வளர்க்கிறவர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் வளர்க்கும் போது அவருடைய பொண்ணா வளர்க்குறாங்களே ஒழிய அது யாருடைய குழந்தை என்று அவருடைய பாடல்களை வைத்து ஆய்வு பண்றவங்க முன்ன பின்ன ஆய்வு பண்றாங்க. இதுல எதுவுமே செய்யாம உட்கார்ந்து இந்த சந்து பொந்துன்னு உருட்டிட்டு இருக்க இந்த கும்பலுக்கு என்ன தெரியும்? அப்படி இந்த உருட்டுற கும்பல் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஏத்துக்கிட்டானுங்களா? இந்த உருட்டுற கும்பல் எல்லாருமே கோயிலுக்குள்ள போகலாம்னு ஏத்துக்கிட்டாங்களா? எல்லா கோயிலுக்குள்ளும் எல்லோரும் வழிபட உரிமை உண்டுன்னு ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல எல்லா தீண்டாமை சுவர் தெருவு கட்டி வச்சிருக்கானே அதை இடிக்கிறதுக்கு நாங்க கம்யூனிஸ்ட் போராடிட்டு இருக்கோமே, இவனுங்க எங்கேயாவது போய் நின்னானுங்களா? இந்தன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கு அந்த கும்பலுக்கு? சும்மாங்க எதையாவது வச்சா அரசியல் பண்ணும் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்புறம் வைரமுத்தோடய இதை வச்சா வைரமுத்தா அடிக்கடி சிக்குவாப்புல. ஏன் வைரமுத்து அவர்களை வந்து இப்படி பேசணும் மேம்? இப்ப நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா வைரமுத்து அவர்களை மட்டும் ஏன் உன்னிப்பா கவனிக்கிறாங்க? இப்போ அட்வொகேட் வழக்கறிஞர் சுமதி அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, சூர்பனகையுடைய மூக்க அந்த ஒரு காட்சியை வந்து அது கம்பராமாயணத்துல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது பார்க்கும்போது கம்பர் எழுதியிருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது ராமன் வந்து இந்த இடத்துல ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் சுமதி கூட சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து பெரிய அளவுல பேசப்படலையோ இல்ல கண்டனங்கள் வரல, ஆனா வைரமுத்து அவர்கள் பேசும்போது ஏன் கண்டனங்கள் வருது? பாப்பா, நீங்க மிகச்சரியான ஒரு புள்ளியை தொட்டிருக்கீங்க. மிகச்சரியான ஒரு புள்ளியை தொட்டிருக்கீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கம்பராமாயணத்துல ராமன் சூர்பனகையோடு பேசுகிற போது பல மணி நேரம் கடலை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கும் போது நோ நோ நோ, நான் வந்து இது பண்ண முடியாது, என் தம்பி இருக்கான்னு சொல்றாரு. நான் திருமணம் ஆயிருச்சு எனக்கு, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் தம்பி இருக்கான், போய் பேசுன்னு அனுப்பிடுறாரு. இவரை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கோம். ராமனை நான் கேள்வி கேட்டு பேசிருக்கீங்க கம்பன் கழகங்கள்ல. ராமன் செய்த தவறுன்னு நான் பேசியிருக்கேன். சீதை பக்கத்துல நின்னு நான் ஆர்கியூ பண்ணிருக்கேன். இன்னும் சொல்ல போனா வாலியினுடைய இணையருக்கு நின்னு நான் பேசியிருக்கேன். எத்தனை கம்பன் கழகத்துல நாங்க பேசியிருக்கோம். நாங்க பட்டிமன்ற பேச்சாளர்களா இருந்த போது. இதுல நீங்க நுட்பமா ஒரு கேள்வி கேட்டீங்க. சுமதி அவர்கள் பேசும்போது ராமன் மீது ஒரு பழிய வச்சு பேசுறாங்க. அது தவறு கிடையாது, சாதாரணமா பேசலாம். அப்படித்தான் ராமாயணத்துல இருக்கு, அது அவங்க பேசுறாங்க. ஆனா சுமதி மீது வராத கோபம் வைரமுத்து மீது வருது அப்படின்னா அங்க ஒரு அரசியல் இருக்கு. நான் ரெண்டு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க கமல் படத்துக்கெல்லாம் திரை வசனம் எழுதுவார்ல காமெடியா, ரேசி மோகன் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு மேடையில பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, என் பேரனோட நான் கோயிலுக்கு போனேன். கோயில்ல போய் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பாலாபிஷேகம், குங்குமாபிஷேகம், திருநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. என் பேரன் கேட்டான், என்னப்பா பண்றாங்க? சாமிய குளிக்க வைக்கிறாங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லா அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அலங்கரிப்பதற்காக ஸ்கிரீனை போட்டாங்க. ஸ்கிரீனை போட்டு உள்ள மலர் அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ என் பேரன் கேட்டான், அப்பா என்னப்பா தாத்தா என்ன தாத்தா செய்யறாங்க, ஏன் ஸ்கிரீனை போட்டாங்க அப்படின் போது, இல்லடா உள்ள ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு அதனால ஸ்கிரீனை போட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஏப்பா ஊரே பாக்குறது குளிச்ச சாமி, ட்ரெஸ் மாத்துறதுக்கு எதுக்குப்பா போய் உள்ள ஸ்கிரீனை போடுதுன்னு கேட்டாருனோன்னு கக்கா பக்கா கக்க பக்கா கக்க பக்கா கக்க சிரிச்சது பூரா அவா குரூப், ஆரிய பார்ப்பன கும்பல். சரிங்களா? இதே கதையை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி மேடையில சொல்லிட்டார். இதே ஜோக்க சொல்லிட்டார். அப்படியே அச்சரம் பேசாம இதே சொல்றாரு. வச்சா அடிச்சானுங்க பாரு, மனசு புண்பட்டுருச்சுன்னு. இதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்படி நான் பல விஷயத்த சொல்ல முடியும். நான் நேரம் கருதி ஒன்ன உதாரணமா சொல்றேன். அப்ப இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்னன்னா, ஆரிய பார்ப்பனர்கள் எதை பேசினாலும் கன்னத்துல போட்டுக்கிட்டு கேட்கிற இந்த கூட்டம், பார்ப்பன அடியால் கும்பல், இந்து மதம் சொல்லிக்கிட்டு ஒரு அடியால் வேலை பார்க்கிற இடைச்சாதி கும்பல், இதவே வேறு சாதிக்காரர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பார்ப்பனர் அல்லாதவர்கள் பேசினால் உடனே பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் எதை பேசினாலும் நீ கேட்டுக்க, ஏன்னா நான் வந்து ஒசந்த சாதி, ஒசந்த இடத்துல இருக்கிறவன், நான் படிச்சவன், எல்லாம் தெரிஞ்சவன். நீ எல்லாம் படிச்சு பேசலாமா? நீ எல்லாம் ஆய்வு பண்ணலாமா? நீ எல்லாம் மேடையில நிக்கலாமா
என்கிற அரசியல் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பாப்பா. ஆனா இப்போ வைரமுத்து அவர்கள் வந்து தொடர்ந்து ஆண்டாள் அவர்களை வச்சு ஒண்ணு அவருடைய படைப்புல வந்து குறிப்பிட்டதே ஒரு சர்ச்சை வருது அப்படின்னா, இப்போ அவர் ஏன் இதை வந்து பேசணும்? இதை தவிர்த்திருக்கலாமே. அப்ப அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் ஒரு லைம் லைட் வரணும், தன்னை எதிர்க்கிறது மூலமா லைம் லைட்டுக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்ன? வைரமுத்து எதுக்கு லைம் லைட்ல வரணும் சொல்லுங்க? வைரமுத்துக்கு என்னங்க, அவர் ஒரு ஒரு 30-40 ஆண்டுகளா பாட்டை எழுதி குமிச்சுக்கிட்டு கிடக்குறாரு. நாங்க பிறகுறதுக்கு முன்னாடில இருந்து பாட்டு எழுதினவரு. அவர் ஏங்க வந்து திரும்ப வந்து இங்க ஸ்கிரீன்ல நிக்கணும்? அதெல்லாம் அவசியமே இல்ல. இல்ல, நான் இன்னொன்னு கேக்குறேன். வைரமுத்து கம்பர் எழுதாத ஒன்றை பேசினாரா? அதான் என்னுடைய கேள்வி, பேசிக்கான கேள்வி. கம்பர் எழுதாத ஒன்றை அவர் அங்க மேடையில நின்னு இல்லங்க இப்படி பேசிட்டாருங்க, அவர் பொய்யா சொல்லிட்டாருங்க, கம்பரே அப்படி எழுதல கிடையாதுங்க அப்படின்னு நீ விவாதிச்சின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் சொல்றேன், கம்பர் எழுதியிருக்காரு. பல இடங்கள்ல ராமன் புலம்பியதை எழுதியிருக்கிறார் கம்பன். அப்போ இதுல வைரமுத்து வெளிச்சத்தை தேடுவது இல்லை இதுக்குள்ள இருக்கிற குறிக்கோள். கம்பர் எழுதியதை மேடையில பேசுறாரு. உங்களுக்கு விவாதம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வேறொரு பொருள் உண்டுன்னு நீங்க வழக்கம் போல உருட்டுங்க. ஆனா அதை பேசவே கூடாதுன்றது என்ன மாதிரியான ஜனநாயகம்? அது கேள்விக்குள்ளாக்கப்படணும்ல. கம்பர் எழுதியதை பேசுறாரு. இன்னும் கூட சொல்ல போனா கம்பர் எல்லாத்தையும் எழுதல, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். வெறும் 6 காண்டம் தான். யுத்தம் முடியுது, பட்டாபிஷேகம் முடியுது, அதோட கதையை முடிக்கிறாரு கம்பரு. ஆனா வால்மீகி போட்டு பொழந்திருப்பாரு. வால்மீகி ராமாயணம் படிக்கிறவன் எவனும் ராமனை யோசிக்கவே முடியாத அந்த அளவுக்கு அடிப்பாரு. வால்மீகி ராமாயணத்துல ராமன் சத்திரியர், சத்திரிய சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ராஜா, அவருக்கு மது அருந்துவார், மாமிசம் சாப்பிடுவாரு, எல்லா வேலையும் செய்வாரு. அவர் தன் இணையராக இருக்கக்கூடிய சீதையை அவ்வளோ கேள்வி கேட்பாரு. கடைசியில உத்தரகாண்டத்துல சராயு நதியில விழுந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார் ராமன். இத சொன்னா சுந்தரவழி மேல கேச போடுன்னு எழுதி வச்சிருக்கடா, நாங்க சொல்றோம்டா, அதான் மேட்ரு. ராமன் சராயு நதியில விழுந்து தற்கொலை பண்ணாரா இல்லையா? ஏன் உத்தரகாண்டத்தை நீங்கள் படிக்க கூடாது, படிச்சா ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க? உத்தரகாண்டத்தை வடமொழியில இருந்து மொழிபெயர்த்து தமிழ்லயே வச்சிருக்கோம், வாங்கி படி. ஆக ராமாயணத்தை துளசிதாசர் தொடங்கி பலரும் எழுதியிருக்கிறார்கள். இந்திய தெற்காசியாவுல பலவிதமான ராமாயணம் இருக்கு. ஏதோ ராமனும் ராமாயணமும் இவங்களுக்கு சொந்த மாதிரி பேசிட்டு கிடக்குறானுங்க. இது தெற்காசியாவில் இருக்கிற ஒரு கதை. காலம் காலமாக செவி வழியாக பேசப்பட்டு வந்த கதை தான் ராமாயண கதை. தெற்காசிய நாடுகள் முழுவதும் நூற்றுக்கணக்கான ராமாயணம் இருக்கு. ஒரு ராமாயணத்துல சீதைக்கு ராமன் அண்ணனா வருவாரு, அப்பாவா வருவாரு. பல ராமாயண கதைகள் உண்டு. தமிழ்ல வந்திருக்கிற கம்பராமாயணத்துக்கு இதுக்குமே நிறைய மிஸ்மேட்ச் ஆகும். அப்படி இருக்கும்போது இருக்கிறத பேசுறாரு, ஆய்வு பண்ணி பேசுறாருன்னா, இல்லைன்னா அதுக்கு மேல நீ ஒரு கேள்வி கேளு. இருக்கிறது பேசுறாருன்னா அது தெரியாதனால நீங்க உளறிட்டு இருக்காங்க இந்த கும்பல் அப்படின்னுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய நோக்கம் ஏதோ ஒண்ண வச்சு ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்றதுதான். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள சங்கிகளுக்கு அரசியலுக்கு வழி இல்லாம போச்சு. அதனால ஓகே மேம். இப்போ ஹச்ராஜ் அவர்கள் வந்து அவருடைய கடுமையான கண்டனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது வைரமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மீட்டு அலிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி. சிம்மை போன்ற ஒரு சொசைட்டியால மதிக்கப்படக்கூடிய பெண்கள் அவர் மேல குற்றம் சுமத்திருக்கிறாங்க. திமுக ஆட்சி இருக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் அவர் கைது செய்யப்படாம இருக்கிறாரு. அவர் ராமரை பற்றி பேசுறாரு அப்படின்னா, ராமரை இழிவா பேசுறாருன்னா அவருக்கு ஒருமையில தான் சொல்ல முடியும்னு சொல்லி மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா பேசியிருக்கிறாரு. அவருடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன? மீ டூ அலிகேஷன் அத பத்தி சொல்லுங்க. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இதுல ஒருமையில் தான் பேசினார்கள் என்று நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பாரு. அவர் என்னைக்கு பன்மையில பேசினாரு? அவர் எல்லாரையும் ஒருமையில தான் பேசுவாரு. ஹைகோர்ட் ஆவது டேஷ் ஆவதுன்னு பேசினவர் தான் அவரு. போலீஸ்காரங்க கிட்ட போய் பணத்தை கொடுத்து எவ்வளவு லஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டவர் தான் அவரு. இன்னும் சொல்லவா, தேர்தலுக்காக சொந்த கட்சி கொடுத்த நிதியில 4 கோடி ரூபாய சுருட்டி சொரண்டி வீடு கட்டினவர் தான் நம்ம அண்ணாத்த எச்சராஜா. அதனாலதான் ஒட்டு மொத்தமா அவருக்கு இருந்த எல்லா பதவியும் புடுங்கிட்டாங்க. தேசிய செயலாளர் பதவியும் புடுங்கப்பட்டது. இங்க பக்கத்து மாநிலம் கேரளாவினுடைய பொறுப்பாளரா இருந்தாரு, உருவிட்டாங்க. உள்ளூர்லயும் ஒண்ணும் இல்ல. இதுல அண்ணாமலையெல்லாம் தேவருடைய சமாதியில போய் நின்னுட்டு, எங்க பசும்பொன்ல முத்துராமலிங்கனாருடைய சமாதியில போய் நின்னுகிட்டு நொட்டாங்கையில தட்டி வெளியே ஓட விட்டாரு. சொந்த ஊர்லயே இவர் 4 கோடியை திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதே அவங்க கட்சிக்காரங்க தான். சொந்த ஊர்னுடைய சொந்த கோயிலுக்கு போனப்ப கட்சிக்காரர்களால் அடித்து விரட்டப்பட்டவர் தான். இது போன வருஷம் நடந்தது. நான் பேசி முடிச்ச பிறகு எல்லாத்தையும் ஆன்லைன்ல எடுத்து பாருங்க. விரட்டப்பட்டவர் தான் அண்ணன் எச்ச ராஜா.
இந்த ராஜாவை பார்த்து நான் என்ன கேக்குறேன்னா, சின்மை கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா, ஒருவேளை இந்த தவறு நடந்திருந்தா வைரமுத்து என்னங்க, அவங்க ஆத்தம்பாட்டனை கூட தூக்கி உள்ள போடுங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல. ஒரு பெண்ணை பாலியலாக அவனுடைய அனுமதியின்றி எந்த பொம்பென் தொட்டாலும் தப்புதான். அவர் பெரிய அறிவுஜீவி, அவர் பெரிய பதவியில இருக்காரு, அவர் பெரிய ஆளு, எவனா இருந்துட்டு போ. யார் பெண்களினுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை பாலியலா சுரண்ட நினைக்கிறாங்களோ தப்பு தான். சின்மை அவர்கள் வெறும் இந்த ஊடகங்கள்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க பாட்டு பேசிட்டு போறாங்க. ஒருவேளை அவங்க பாட்டு பேசிட்டு போறாங்களேன்னு கடந்து ஊர் போயிட்டு இருக்கு, நம்ம உட்பட போயிட்டு இருக்கோம். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, கூட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். ஏன்னா பாலியல் குற்றவாளி யாரும் தப்பிச்சு போக முடியாது. இத அமித்ஷாவுடைய தொண்டன் பேசக்கூடாது. கல்லூரி மாணவிய வேவு பார்த்தா அமித்ஷாவுடைய தொண்டன் ராஜா பேசுறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இதெல்லாம் அதுவும் போலி என்கவுண்டர்ல இஸ்லாமியர்களை கொன்னுட்டு அந்த இளம்பெண்களை கொன்னுட்டு வேடிக்கை பார்த்தா அமித்ஷாவுடைய தொண்டைங்க எல்லாம் பேசவே கூடாது. நாங்க தெளிவா இருக்கிறோம், தப்பு யார் பண்ணாலும் தப்புதான். ஆனா நீங்க தெளிவா இருக்கீங்களா? 15 வயசு குழந்தைய ரேப் பண்ணாரு உங்க பொருளாதார அணியினுடைய மாநில தலைவர் ஷா, MS ஷா. என்ன பண்ணீங்க? எதிர்த்து கேள்வியாவது கேட்டீங்களா? போக்சோ வழக்குல உள்ள உட்காந்து களி தின்னுட்டு இருக்காரு. சரி, அந்த நீலமேகம்னு ஒருத்தர், அவரு நீலகண்டன், அவர் என்ன பண்றாரு? 15 வயசு நண்பனுடைய குழந்தைகிட்ட ஆபாசம் நடந்து போன மாசத்துக்கு மாசம் கைதானாரு. இதெல்லாம் யோகியமே கிடையாது. உங்கள்கிட்ட நேர்மையே கிடையாது. அரசியலும் நேர்மை இல்லை, இலக்கியங்கள் வரலாறு எதுலயும் புரிதல் இல்ல, ஒரு சுண்டல் மடிச்சு கொடுக்குற பேப்பரை கூட படிச்சது இல்ல. ஆனா அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு வாய்களையே பேசுறீங்க. நான் தெளிவா இருக்கேன். யார் பெண்கள் மீது அவர்களுடைய சம்மதம் இல்லாம அவர்களை பாலியல் சுரண்டல் செஞ்சாலும் அவங்கள அடிச்சு கால்கையை ஒடிச்சு உள்ள தூக்கி போடுங்க அப்படின்ற பக்கம் தான் நான் நிப்பேன். ஓகே மேம், வைரமுத்து அவர்கள் மேல எழுந்து வந்த கான்ட்ரவர்சி கொடுத்து உங்களுடைய பார்வைகளை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.